கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முன்னாள் தலைவர் நவமணி அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. முக்கியமா பார்த்தோம்னா தென் மாவட்ட மக்களையே மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வகையில மதுரையே பிரம்மாண்டமான சிலை இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்க சில வரிகள் அது கட்டப்பட்ட புதிதாக 200 கோடியில கட்டப்பட்ட அந்த பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுடைய பேரை அறிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. ஏன்னா இந்த பாலம் அமைகிறதுக்கு முன்னால் இருந்து தொடர்ந்து கூட்டங்கள் இருந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் அம்மா ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு திட்டங்கள் வந்தது. அதுக்கப்புறம் அது திருத்தப்பட்ட திட்டமாக வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நடைமுறைகள் இந்த எல்லா கலந்துரையாடலாம் அந்த கருத்து கேட்பு கூட்டங்களில் பூரா நான் இருந்திருப்பேன். ஏன்னா அந்த சிலையை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுல அதிக அக்கறை எடுத்துக்கிட்ட ஆட்கள்ல நானும் வரும். இந்த எல்லா ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களும் நான் பேசின அமைதியாக இருந்துருவாங்க. அவர் ஏன்னா அந்த சிலை அமைஞ்சதுலேருந்து அந்த முழு பணிகளில் இருந்த ஆட்கள்ல நான் மிச்சம் இருக்கிற ஆள்னு நான். அதனால எந்த நிலையிலையும் சரியாகவே இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த சிலைக்கு பாதிப்பு இல்லாமல் வரணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்தோம். அதுலேயும் இந்த பாலத்துக்கு பேர் வைக்கணுன்ற கோரிக்கைகளில் கூட நாங்கள் இல்லை. ஓ அப்படியா? ஆமாம். ஏன்னா அது என்ன நிறைய பேர் தேவருடைய பக்தர்கள் தேவர் இருக்கிற பாலம் அந்த இடத்துல தேவர் பாலம்னு பேர் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஏற்கனவே என்னன்னா மதுரையில் தேவர் பாலம் ஒன்று இருக்குது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாலம்னு ஒரு பாலம் இருக்குது. எங்க? அது 72ல் கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த பாலம் வைக்கப்பட்டது. தம்பி கேட்குறீங்க பாருங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. மீனாட்சி மில்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருந்தது மதுரையில். நிறைய நூற்பாலைகள் இருந்தது. அது மகாலட்சுமி மில் போராட்டம் 1938 பெரிய இதாக இருந்தது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதல் கைது செய்யப்பட்டு தொழிலாளர்களுக்காக முதல்ல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது அந்த பசுமலை மகாலட்சுமி மில் தான். அதுக்கு அடுத்தது மீனாட்சி மில். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஒன்று இருக்குல்ல, இதில் விஸ்வாஸ் ப்ரொமோட்டர்ஸ் இந்த குடியிருப்பு அது வளாகம் வந்துருச்சு பற்றி. ஓகே. ஒரு சீதாராமையா நடத்திக்கிட்டு இருக்கிறார்ல, அதில் மீனாட்சி மில்ஸ்ன்னு சொல்லி ஒரு நூற்பாலை இருந்தது. கருமுத்து தியாகராஜன் செட்டியாருக்கு சொந்தமானது. ஓகே. அந்த தொழிற்சங்க போராட்டம் மிகப்பெரிய அளவில் அந்த காலத்தில் இருந்தது. அதில் தேவரும் புதுக்கோட்டை முத்துச்சாமி வள்ளத்தரசும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த போராட்ட வடிவத்தினுடைய நினைவாக அந்த மீனாட்சி மில் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆண்டாள்புரம்னு இப்போ சொன்னோம்னா தான் தெரியும். ஓகே. அந்த இடத்துல அமைஞ்ச பாலத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாலம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னால் ஒரு பாலம் இருக்கும், பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேலே ஏறுறது. அண்ணன் மதுரையினுடைய முதல் மேயர் அண்ணன் மேயர் முத்து பாலம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சது. அதுக்கப்புறம் இது ஏற்கனவே தேவர் பேரில் பாலம் இருக்குது அப்படின்றதுனால அது சரியாக அறிவிக்கப்படாமல் அது முன்னால் எழுதப்பட்டிருந்தது, அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஆல்ஃபிரட் விக்டர் பாலத்துக்கு இணையாக ஒரு பாலம் அமைஞ்சு அது 213 கோடி திட்டம் நல்லபடியாக இன்னைக்கு வர 21ஆம் தேதி திறக்க போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடையில் நேற்று இரவு முதலமைச்சரை அறிவிச்சிட்டாருன்னு தம்பி தான் முதல்ல ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னீங்க. அது பெரிய மகிழ்ச்சி. அதில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாலம் அப்படின்னு முழு பேரையும் சொல்லியிருக்கிறார். எனக்கு அது பெரிய மகிழ்ச்சி. முதலமைச்சருக்கு கேள்வி டிவி மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. 1939 ஜூன் 22ஆம் தேதி ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை நேதாஜி ஆரம்பிச்சுட்டு இந்தியா பூரா ஒவ்வொரு மாநிலமாக சுற்றுப்பயணம் வர்றார். ஓகே. அப்படி சுற்றுப்பயணம் வரும்போது தமிழ்நாட்டுக்கு வர்றார். தமிழ்நாட்டுக்கு சென்னையில் 1939 செப்டம்பர் 5ஆம் தேதி மெரினா கடற்கரையில் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில தான் 2வது உலக யுத்தம் தொடங்கிருச்சுன்ற அறிவிப்பு வருது. இது தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் நேதாஜி வச்சிருந்திருந்தார். ஓகே. திருச்சியில் பரமசிவம் பிள்ளை, இஸ்மாயில் கான் ராவுதர் அப்படின்றவங்க அவங்க ஏற்பாடு பண்ணது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் மங்கள கவுண்டர் அப்படின்றவங்க,
இப்போ நம்ம திருநெல்வேலியில் யக்ஞேஸ்வர சபர்மா அந்த பக்கம் சுவாமியாஜிலு இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ண இந்த மாநாடுகள்லாம் நடக்கிறதாக இருந்தது. ஆனால் 2வது உலக யுத்தம் செப்டம்பர் 5ஆம் தேதி 1939ஆம் வருஷம் ஆரம்பிச்சிருந்த உடனேயே அங்கேருந்து இந்த நிகழ்ச்சிகளை பூரா ரத்து பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஆனால் அவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கத்தை ஒரு பிடிவாதமாக நீங்கள் மதுரைக்கு மட்டுமாவது வந்துட்டு போகணும், மதுரைக்கு வந்தீங்கன்னா மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் பேசுனதாக அது அர்த்தமாக இருக்கும், அதனால மதுரை வந்து முக்கியமான அரசியல் தளம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய வற்புறுத்தல் மாதிரி இரவோடு இரவாக கிளம்பி 1939 செப்டம்பர் 6ஆம் தேதி மதுரையில் இருப்பார். மதுரையில் வந்ததுலேருந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பூரா அமெரிக்கன் காலேஜ் வந்து சேதுபதி பள்ளியூர் மாணவர்கள், அப்புறம் தொழிற்சங்க நிகழ்ச்சிகள் இதெல்லாம் முடிஞ்சிட்டு இரவு வந்து பீப்புள்ஸ் கிரவுண்டு, மக்கள் மைதானம், இன்னைக்கு சொன்னால் தமுக்கம்னு சொன்னா தான் தெரியும், அந்த இடத்துல நேதாஜி பேசுகிறார். பேசிட்டு இரவோடு இரவா பழையபடிக்கு திருப்பி காந்திகிட்ட இருந்து மகாத்மா காந்திகிட்ட இருந்து தந்தி வந்துருச்சுன்னு சொல்லி வார்தாவுக்கு மாநாட்டுக்கு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகும்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு போகிறார். 2 பேருமா சேர்ந்து போய் அந்த வார்தா மாநாட்டில் முடிச்சுட்டு வார்தா மாநாட்டில் இருந்து அப்படியே வந்து கல்கத்தா போய் கல்கத்தாவில் வந்து நேதாஜி வீட்டுக்கு போவார். அவருடைய நேதாஜியினுடைய தாய் பிரபாவதி அம்மையார்கிட்ட தேவரை அறிமுகப்படுத்தும் போது ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அவர் கூட இருந்தவங்க, அவருடைய மூத்த அண்ணன் சரத்சந்திர போஸ்லேருந்து எல்லாருமே அந்த நேதாஜி 8வது ஆள், மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு மூத்தவங்க. அவங்க பெற்ற தாயிட்ட ஒரு அறிமுகப்படுத்துறதே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பார். இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கட்சிக்காரங்க அப்படின்னா நம்ம எல்லாம் ரொம்ப பாசம் உள்ளவர், எனக்காக நம்ம வந்து பாடுபடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்துவோம். ஆனால் அவர் பெற்ற தாயிட்ட தமிழ்நாட்டிலேருந்து உன் கடைசி மகன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நேதாஜி தன்னுடைய பெற்ற தாயிட்ட முத்துராமலிங்க தேவரை அறிமுகப்படுத்தின ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கணும். அங்கேருந்து 39 அங்கேருந்து அந்த நேதாஜி வீட்டிலேருந்து இவர் வருவார். வந்து மதுரைக்கு வந்த உடனே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். 41 40 வந்து நாக்பூரில் மாநாடு நடக்கும், அகில இந்திய மாநாடு. அந்த மாநாட்டுக்குள்ளே அவர் போக முடியாது, ஜெயிலில் இருப்பார். இப்படி ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். அதுலேயும் மதுரையில் ஏற்கனவே நேதாஜி சாலை இருக்குது. அந்த காலத்தில் மேங்காட்டு பொட்டல்னு சொல்லக்கூடிய இடம் அதுதான் அந்த காலத்தில் பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. இப்போ பெரியார் பஸ் ஸ்டாண்டு ஆகி போயிடுச்சு. அந்த இடம் அதுதான் 0 பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க மதுரைக்கு. மைல் தொலை தூரங்கள் அளவு பண்ணுறது அந்த மைல் கல் 0 கல் அங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பின்னால் ஜான்சி ராணி திடலாச்சு, ஜான்சி ராணி பார்க்கு. அதுக்கப்புறம் வந்து நேதாஜி சாலை அப்படின்னு பேர் வந்தது. இப்போ அதில் வந்து நேதாஜி சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க இந்த இடத்துல அந்த பாலத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாலம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. அப்படின்னும் போது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பல நபர்கள் வந்து பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களாம் அந்த பாலத்துக்கு தேவர் பேர் தான் சுட்டணும்னு கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. ஆனா நேதாஜி பேரை வச்சிருக்கிறது எப்படி பார்க்கலாம்? ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி அன்னைக்கு இருந்தாங்க. மக்களுக்கு வந்து எப்படி பாக்குறாங்க இந்த தேவர் சிலை இருக்கிற சாலைக்கு வந்து நேதாஜி பேர் வச்சிருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே மதுரைக்குள்ள தேவர் பாலம்னு ஒண்ணு இருக்குன்றதே மறந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க இளைஞர்களுக்கு தெரியல. அது 1972 அந்த பாலத்துக்கு பேர் வச்சது கலைஞர் வச்சாங்களா? ஆமா, கலைஞர் ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்றதுனால அது அந்த பாலத்துல பேர் எழுதப்படாம இருக்கிறதுனால அவங்களுக்கு இது தெரியும். மேயர்முத்து பாலம்ன்றதே தெரியலன்னு சொல்றீங்கல்ல இப்ப இளைஞர்கள், நீங்க செய்தியாளர். மதுரைக்குள்ள ஏற்கனவே தேவர் பாலம் இருக்கு, இன்னொரு தேவர் பாலம் பண்றது அப்படின்றதும் கொஞ்சம் வந்து நடைமுறை சிக்கலா இருக்கும். அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாலம், அதுலேயும் பக்கத்துல ஆலன் ஆக்ட் இவங்க வந்து ஆல்ஃபிரட் விக்டர் பாலம் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ 1400 வந்து 140 ஆண்டுகள் ஆகி போயிடுச்சு. ஏறத்தாழ 138 முடிஞ்சிருச்சு.
40 வருஷமாக போகுது. அதுக்கு இணையாக ஒரு பாலத்தை கட்ட முடியுமான்னு சொல்லி நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் பேசிக்கிட்ட காலங்கள் உண்டு. இன்னைக்கு அது இணையாக ஒரு பாலம் அமைஞ்சு அதில் வந்து நேதாஜி தேவர் இது சிலை இருக்கிற சாலைக்கு அந்த பேரை வச்சிருக்கிறாருன்றதுல எனக்கு திமுக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை இருக்கும் இந்த இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இதுல மிக முக்கியமா பார்த்தோம்னா இந்த பாலத்து மூலமா முக்குளத்தூர் மக்கள் எப்படி பாக்குறாங்க? நீங்க வந்து தேவர் அவங்களுடைய நேதாஜி அவங்களுடைய ஒரு கடைக்கோடி தொண்டனா அவங்களுடைய ஒரு போற்றுதல் கூடிய ஒரு தலைவரா இருக்கீங்க, எப்படி பார்க்கலாம்? இது நேதாஜி வேற தேவர் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, இந்த பேர் வச்சதே எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய திருப்தி இருக்கும். நம்ம சமீபத்தில் வந்து இப்போ திமுக மேல சில அதிருப்திகள்லாம் இருந்திருந்தாலும் கூட இந்த அதிருப்திகளை எல்லாம் சரி கட்டுற வகையில் திமுக வந்து ஏற்கனவே மேலமட பாலம் அமைஞ்சது. அதில் வந்து ஒரு நாட்டை இழந்த நாட்டை மீட்டெடுத்து ஒரு ஆட்சிக்கு வெள்ளை ஏகாதிபத்தியை எதிர்த்து போராடி வென்ற வேலுநாச்சியார் பேரை வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து இங்கே நேதாஜியினுடைய பேரை வச்சிருக்கிறார். இந்த இது வந்து தேவர தெய்வமாக போற்றக்கூடிய மக்கள் மத்தியில் இருந்த ஒரு அதிருப்தியை இது களைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதோட இன்னும் சிறப்பு செய்கிறதா இருந்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு என்னுடைய விண்ணப்பம் கேள்வி டிவி மூலமாக வைக்கிறது, தமிழ்நாட்டில் நிறைய பெரியார் விருது, அண்ணா விருது, பாவேந்தர் விருது, இதெல்லாம் விருதுகள்லாம் வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விருதுகளில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பேரால ஒரு அரசு சிறப்பு விருது அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த தேவர் திரு தொண்டர்களுக்கும் இந்த திமுக ஆட்சி மேலே இருந்த கோபம் ஒட்டுமொத்தமாக தீர்ந்து போயிடும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஓகேங்க, பல்வேறு கருத்துக்கள் வந்து பகிர்ந்துக்கிங்க. மிக்க நன்றி. நன்றி தம்பி.